திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு போகலாமா? கும்பகோணத்துலேருந்து 6 கிலோமீட்டர் இருக்க நம்ம திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு தான் போகிறோம். இந்த ஊருக்கு ஏன் திருநாகேஸ்வரம்னு பேர் வந்துச்சுன்னா, ராகு பகவான் சிவபெருமானை வழிபட்ட தலம் இந்த தலம். அப்புறம் நாக அரசர் ராகு பூஜித்தமையால் இத்தலம் திருநாகேஸ்வரம் என்று பெயர் பெற்றது. நாகதோஷம் உள்ளவங்களாம் இந்த திருத்தலத்துக்கு பரிகாரம் செஞ்சால் நாகதோஷம்லாம் நீங்கும். ராகு தோஷம் உள்ளவங்க 21 தீபம் ஏற்றணும். குரு பகவானுக்கு 33 தீபமும், திருமண தடை நீங்கிறதுக்கு 36 தீபமும் ஏற்றணும் அப்படின்னு அந்த கட் அவுட்லேயே எழுதி வச்சுருப்பாங்க. ராகு ஏன் சிவனை வழிபட்டார் அப்படின்றத ஒரு புராண கதையின் மூலம் பார்ப்போம். ராஜவம்சத்து மன்னனுக்கும் அசுரகுல பெண்ணுக்கும் மகனாக பிறந்தவன் தான் ராகு. ஒரு முறை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் கிடைக்கும். அதை தேவர்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. அதனால் ராகு என்ன பண்ணுவாருன்னா, அவர் தேவராக உருமாறி மகாவிஷ்ணு கிட்ட அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்ருவார். இதை மகாவிஷ்ணுவுக்கு தெரிஞ்சிடும். இதனால் என்ன பண்ணுவார், அவர் கையில் இருந்த அகப்பையால் எடுத்து அவரோட தலையில் அடிச்சிருவார். அதனால் ராகுக்கு உடல் தனியாகவும் தலை தனியாகவும் போயிடும். ஆனால் அவர் அமிர்தத்தை உண்டதுனால அவருக்கு உயிர் கொஞ்சம் இருக்கும். அசுரனாகிய ராகு தான் செஞ்சது தப்பு அப்படின்னு தவறுக்கு மனம் வருந்தி இறைவனிடம் வேண்டி நிற்கிறாரு. அப்போது சிவன் பாம்போட உடலை அவருக்கு கொடுத்து அவர் ஒரு நிழலாக நவகிரகத்தில் ஒன்றாவும் ஆக்குனார் அப்படின்னு புராண கதைகள் சொல்கிறாங்க. இவர் திருநாகேஸ்வரத்தில் மங்கள ராகுவாக இருக்கார். ஏன்னா நாகவல்லியையும் நாகக்கண்ணியோடையும் 2 பேர்த்தோடையும் இவர் இருக்கார். இங்கே ஒரு அதிசயம் நடக்குமா, என்னென்னா, அவருக்கு அபிஷேகம் செய்யும் போது பால் வெள்ளையாக தான் இருக்கும். ஆனால் அவர் உடம்பு மேலே பட்டு வந்தோடனே அது நீல நிறமாக மாறும். நம்ம போய் அங்கெல்லாம் விளக்கெலாம் ஏற்றி வச்சுட்டு போய் சிவனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு ராகுவையும் பார்த்துட்டு விளக்கு ஏற்றியாச்சு. கோயில் கூட்டமாக தான் இருந்துச்சு. அன்னதானம்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் சாப்பாடு கொண்டு போயிருந்தோம், அதையும் சாப்பிட்டோம். தேவார பாடல் பெற்ற தலம். சம்பந்தர், அப்பர், சுந்தரர் எல்லாமே எழுதியிருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் அவங்க இது பண்ணி வச்சுருந்துருக்காங்க இந்த கல்வெட்டில். இது சோழர் கால கட்டிடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி பேரில் அர்ச்சனைலாம் பண்ணோம். ஒரு மாலை கொடுத்தாங்க. அந்த மாலை தான் நான் போட்டிருக்குது. அப்புறம் சும்மா கோயிலெலாம் சுற்றி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு கோயில். நீங்களும் மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். போயிட்டு வாங்க. சிவனை பார்த்துட்டு அடுத்து அம்மனை தானே பார்க்க போகணும். இங்கே இருக்கிற அம்மன் பேர் கிரி குஜலாம்பிகை. கிரி குஜலாம்பிகையும் பார்த்துட்டு அங்கேயே விநாயகர், ராகு எல்லாமே இருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தரிசனம் வாங்கிட்டு நம்ம வந்துட்டோம். அங்கேயுமே நல்லா குட்டி குட்டி சாமிலாம் இருந்துச்சு. கிரி குஜலாம்பிகை அம்மன் ஒரு மண்டபத்தில் தனியாக இருக்குது. அங்கேயும் குட்டி குட்டி சாமி எல்லாமே இருக்குது. நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேயும் முருகர் எல்லாமே இருந்தாங்க. எல்லா சாமியும் பார்த்துட்டு கோயில் ஓப்பனிங் டைம் காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரையும், ஈவினிங் 4 to 9. விசேஷம் ஏதாச்சும் திருவிழா அப்படி இருந்துச்சுன்னா இந்த டைமிங்கில் மாற்றம் உண்டு அப்படின்னு கோயில் நிர்வாகம் சொல்கிறாங்க. நம்ம போன அன்னைக்கு விசேஷ நாளாக இருந்ததுனால கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. நம்ம அன்னைக்கு ஒரு நாளுமே நமக்கு கோயிலே போயிட்டு, ஆனால் தரிசனம் நல்லா கிடச்சிச்சு. நம்ம சாமி கும்பிட்டுட்டு அடுத்து பக்கத்து தெருவில் இருக்க உப்புளியப்பர் பெருமாள் கோயிலுக்கு போகணும். இங்கே இருக்க படைக்கப்படுற நெய்வேத்தியங்கள்லாம் உப்பு இல்லாமல் இருக்குமா, அதான் உப்புளியப்பர் பெருமாள் கோயில். அங்கேயும் போயிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.